சென்னையில ஒரே நாள்ல 100 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. விமான பணியாளர்களோட பணி நேரத்துல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இண்டிகோ நிறுவனம் பணியாளர் பற்றாக்குறையால தவித்து வருது. அட்டவணையிடப்பட்ட விமானங்களை இயக்க விமானிகள் மற்றும் பிற பணியாளர்கள் போதுமான அளவுல இல்ல. இதனால இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. கடந்த 5 நாளாவே இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. உள்நாட்டு விமானங்கள் மட்டும் இல்லாம பன்னாட்டு விமானங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால அந்த விமானங்கள்ல முன்பதிவு செய்திருந்த பயணிகள் பயணத்தடை ஏற்பட்டு அவதிப்படுறாங்க. இது தொடர்பா விமான நிலையத்துல இண்டிகோ பணியாளர்களுடன் பயணிகள் சண்டையிடும் சம்பவங்களும் நடந்து வருது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலையும் எழுப்பப்பட்டிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அட்டவணைகள் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கி அடுத்த 3 நாட்களுக்குள்ள முழுமையா நிலை பெறும்னு மத்திய அரசு எதிர்பார்க்குது. இதற்கிடையில சென்னையில 6வது நாளா இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால பயணிகள் பெரும் அவதிப்படுறாங்க. இன்று ஒரே நாள்ல மட்டுமே 100 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வேறு விமான நிறுவனங்கள் டிக்கெட் விலைய 5 மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து பெட்டியில தெரிவிச்சுட்டு போங்க. இந்த தொகுப்பை கடைசிவரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.